ஆண்டவருக்குள் அன்பான இனிய உடன்பிறப்புகளே, சகோதர சகோதரிகளே, விசுவாசிகளே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயராலே வாழ்த்தி இந்த அருளுரைக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருளுரை வருகிற 28ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 28ஆம் தேதி, பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கப்படுகிற பாம் சண்டேக்காக உங்களை வந்தடைகிறது. அந்த நாளுக்காக தென்னிந்திய திருச்சபை கொடுத்திருக்கிற தலைப்பு ஹொசானா நியூ கிங் இன் த டெம்பிள் என்பதாகும். அந்த நாளுக்காக 3 திருமறை பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நான் இந்த அருளுரையிலே மத்தேயு 21வது அதிகாரம் 1 முதல் 17 வாக்கியங்களை மாத்திரமே அடிப்படையாக கொண்டு அந்த நாளின் சம்பவத்தை உங்களுக்கு விசுவாச கண்ணோட்டத்தோடு, குறிப்பாக சிலுவை கண்ணோட்டத்தோடு ஒரு விளக்க உரை கொடுக்க விரும்புகிறேன். Jesus entry into Jerusalem from the perspective of the cross என்று கூட இதை சொல்லலாம். இனிய நண்பர்களே, ஆண்டவராகிய இயேசு இந்த எருசலேமுக்குள்ளே நுழைந்து பவனியாக சென்ற அந்த பெரிய சம்பவம் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலே நடந்த முக்கியமான சம்பவங்களிலே ஒன்றாகும். மிக முக்கியமான சம்பவங்களிலே ஒன்றாகும். ஆண்டவராகிய இயேசு கலிலேயாவிலிருந்து எருசலேமை நோக்கி ஒரு நீண்ட பயணம் செய்து அந்த நீண்ட பயணத்தை அவர் முடிக்கிறார் இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை அன்று. இப்படி அவர் எருசலேமுக்குள்ளே நுழைய வேண்டும் என்பதை மிகுந்த ஆவலோடு காத்து அவர் வழிநடுகளும் மக்களை திரட்டி கொண்டு வந்தார் என்று நமக்கு தெரியும். இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை சம்பவம் அல்லது வெற்றி பவனி சம்பவம், இதை வெற்றி பவனி என்று சொல்லுவார்கள். ட்ரையம்பல் என்ட்ரி இன்டு ஜெருசலம் என்று ஆங்கிலத்திலே வழக்கமாக அழைக்கப்படும். எருசலேமுக்குள்ளே நுழைந்த ஒரு வெற்றி நுழைவு என்று கூட அது அழைக்கப்படும். அந்த இந்நிகழ்வின் முக்கியத்துவத்தை நாம் சொல்லுவதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், எல்லா நற்செய்தியாளர்களும் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதுதான். மத்தேயு 21வது அதிகாரம் 1 முதல் 17 வாக்கியங்கள், மார்க்கு 11வது அதிகாரம் 1 முதல் 10 வாக்கியங்கள், லூக்கா 19வது அதிகாரம் 29 முதல் 40 வாக்கியங்கள், யோவான் அல்லது 4ஆம் நற்செய்தி நூல், உங்களுக்கு தெரியும் நான் அதை யோவான் நற்செய்தி நூல் என்பதை விட 4ஆம் நற்செய்தி நூல் என்று அழைப்பேன். அந்த 4ஆம் நற்செய்தி நூலிலே 12வது அதிகாரம் 12 முதல் 19 வாக்கியங்களிலே, ஆக 4 நற்செய்தி நூல்களும் முக்கியமென கருதி சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான சம்பவம் என்று அதை சொல்ல வேண்டும். இதிலே 1-2 குறிப்புகளை முகவுரையாகவும் சொல்ல வேண்டும். சமநோக்க நற்செய்தி நூல்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு அவர்கள் செய்த கான்ஸ்பிரசி, அதாவது அவர்கள் செய்த ஒரு பெரிய கூட்டு சதிக்கு இந்த சம்பவம் தான் முக்கிய காரணம் என்று சமநோக்க நற்செய்தியாளர்கள் சொல்லுவார்கள். அதாவது சமய தலைவர்களுடைய கூட்டு சதி இந்த நாளில் நடந்த சம்பவங்களை மையமாக கொண்டு அமைகிறது என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் யோவானிலே மட்டும் பார்த்தால் லாசரஸினுடைய உயிர்த்தெழுதல் தான் அந்த ஆண்டவர் இயேசுவை கொலை செய்வதற்கு கூட்டு சதி செய்தார்கள், அதுதான் அதற்கு காரணம் என்று சொல்லுவார்கள். அதனாலே அதை பற்றியும் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்னொரு குறிப்பு கூட அதை சொல்ல வேண்டும். மத்தேயு நற்செய்தி நூலிலே ஆண்டவர் இயேசு 2 கழுதைகளின் மேல் பவனி செய்தார் என்று இருக்கும். அது ரொம்ப வேடிக்கையாக அதை சொல்லுவார்கள். 2 கழுதைகளிலே ஆண்டவர் பவனி செய்தார் என்று. லூக்காவிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த இப்படி சத்தம் போடுகிறார்கள், சிறுபிள்ளைகள் சத்தம் போடுகிறார்கள், பெரியவர்கள் சத்தம் போடுகிறார்கள்.
அவர்களை நிறுத்தும் என்று சொல்லும்போது லூக்காவிலே மாத்திரம் லூக்கா 19:40 நீங்கள் பார்ப்பீர்களானால் இவர்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகளே சத்தம் போடும் என்று சொல்லுவார் லூக்காவின் இயேசு. அந்த கல்லுகள் யாரென்றால் பிற இனத்தார் எல்லாரும் சேர்ந்து கொள்வார்கள் என்று அர்த்தம். லூக்கா ஒரு பிற இனத்தைச் சேர்ந்தவர் என்று உங்களுக்கு தெரியும். ஆகையினாலே அங்கு பிற இனத்தாருக்கு முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். இத்தகைய அறிமுகத்தோடு இப்போது இந்த நிகழ்வு, இந்த வெற்றி பவனி நிகழ்வு அல்லது குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வு பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற சில பகுதிகளின் நிறைவேறுதலாக நடைபெற்றது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். சில பகுதிகளின் நிறைவேறுதலாக, எடுத்துக்காட்டாக அவைகளை நான் அப்படியே வாசித்து விடுகிறேன். அவைகளை நாம் வாசிக்க போவது ஒவ்வொன்றாக படிக்க போவது கிடையாது, அப்படியே படித்து விடுகிறேன். கவனியுங்கள். சகரியா 9:9 நாம் எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 118 25 முதல் 27, சகரியா 14 4 முதல் 5 வாக்கியங்கள், ஏசாயா 35 1 முதல் 10 வாக்கியங்கள், மிக குறிப்பாக அந்த 10வது வாக்கியம், எரேமியா 31 7 முதல் 8, எசேக்கியேல் 34 3ஆம் வசனம் 12வது வசனம் போன்ற நிறைய பழைய ஏற்பாட்டு ப்ரெடிக்ஷன்ஸ் அல்லது ப்ராஃபசிஸ் இங்கே நிறைவேறுவதாக ஆதி திருச்சபை கண்டது என்றது நிச்சயமான உண்மை. அவை எல்லாம் சரியாயிருந்தனவா என்று நாம் இன்றைக்கு கேள்வி எழுப்புகிறோம். சில விஷயங்களிலே அவ்வளவு சரியாக நிறைவேறவில்லை என்று நமக்கு தெரியும். ஆனால் ஆதி திருச்சபை அவையெல்லாம் நிறைவேறுதல் மேற்கோள்களாக அங்கே சொல்லப்பட்டிருந்தன என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். கடைசியாக இந்த அறிமுகத்தில் இன்னும் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சொல்ல வேண்டும். அது என்னவென்றால், இந்த நாளின் சம்பவங்களில் வருகின்ற முக்கியமான சில phrases, important phrases in this triumphal entry or in the Palm Sunday. முதலாவதாக ஹொசானா என்ற அந்த சொல். ஓசன்னா, ஹொசானா, ஓசானா. நீங்கள் லூத்ரன் திருச்சபையை சேர்ந்தவர்களாக இருப்பீர்களானால், அதிலும் குறிப்பாக தமிழ் சுவிசேஷ லூத்ரன் திருச்சபையில் அதை ஓசியானா என்று கூட அழைப்பார்கள். ஆக ஹொசானா, ஓசன்னா, ஓசியானா என்ற அந்த சொல்லின் பொருள் என்ன தெரியுமா? லார்ட் சேவஸ். லார்ட் சேவஸ் என்ற ஒரு இறைவேண்டலாகத்தான், அது ஒரு விண்ணப்பமாகத்தான் அது சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே மீட்டருளும். அது சங்கீதம் 11:25 இருக்கிறதை உங்களில் பலர் அறிவீர்கள். ஆகினாலே ஆண்டவரே எங்களை மீட்டருளும் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கு உண்மையாகும். இரண்டாவது ஃப்ரேசியாலஜி என்னவென்றால் மகளே சீயோன் என்பதாகும். சீயோன் குமாரத்தியே இந்த பழைய மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் புதிய அழகிய பொருளுள்ள திருவிவிலியம் என்ற திருமறையிலே மகளே சீயோன் என்று சொல்லப்பட்டிருக்கும். அர்த்தம் என்னவென்றால், இங்கே வெறும் எருசலேம் மாத்திரம் இங்கே குறிக்கப்படாமல் எருசலேமை சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாம் இங்கே குறிக்கப்படுகின்றன என்பது அதனுடைய பொருள். கடைசியாக சன் ஆஃப் டேவிட், தாவீதின் மகன் என்ற ஒரு அருமையான ஃப்ரேசியாலஜி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அதுவும் கவனத்தோடு அணுக வேண்டியதாகும். தாவீதின் மகன் என்பதிலே ஆண்டவருடைய அரசத்தன்மை அங்கே வெளிப்படுகிறது என்பது நமக்கு தெரிந்த உண்மை. அந்த மட்டோடு இந்த அறிமுகங்களை முடித்துக்கொண்டு அடுத்தபடியாக இந்த நிகழ்விலே, இந்த குருத்தோலை பண்டிகை நிகழ்விலே வருகின்ற கிறிஸ்தியல் பட்டங்கள் எல்லாம் என்னவாக இருக்கும்? யார் இந்த இயேசு என்ற கேள்வியை எழுப்புவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். இந்த குருத்தோலை பவனி என்ற இந்த நாளின் இந்த முக்கியமான சம்பவத்திலே, அல்லது ஆண்டவராகிய இயேசு எருசலேமுக்குள்ளே வெற்றி பவனியாக நுழைகின்ற இந்த சம்பவத்திலே யார் இந்த இயேசு என்ற கேள்வியை நாம் எழுப்புவோமானால், நான் 7 தலைப்புகளை குறித்து வைத்திருக்கிறேன். 7 பட்டங்கள். இயேசுநாதருக்கு பட்டம் சூட்டுவது எவ்வளவு மிகவும் முக்கியமானது. ஆண்டவராகிய இயேசுவுக்கு இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் பட்டம் சூட்ட போகிறோம். என்ன பட்டங்கள்? 1, முதலாவதாக இஸ்ரவேலின் அரசர் அல்லது இஸ்ராயேலின், இஸ்ரவேல் என்று சொல்வதை விட இஸ்ராயேல் என்று சொல்வது மிகவும் நல்லது. இஸ்ராயேலின் அரசர். லூக்கா 19:38
மத்தேயு 21:4 நீங்கள் பார்ப்பீர்களானால் இஸ்ரவேலின் அரசராக ஆண்டவராகிய இயேசு இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட அரசர், அதை நாம் கவனமாக கொள்ள வேண்டியிருக்கிறது. இதை சொல்வதற்கு முன்னால் ஓர் உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆண்டவராகிய இயேசு வெற்றி பவனியாக உள்ளே நுழைகிறார். அவரோடு கூட வந்தவர்கள் எல்லாம் கலிலேயாவிலிருந்து வந்த ஏழைகள் என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். உடல் ஊனமுற்றவர்கள், விவசாயிகள், பெண்கள், ஏழைகள், பாவப்பட்டோர், அனாதைகள், விதவைகள், இவர்கள்தான் இயேசுவோடு கூட வந்தவர்கள். அவர்கள்தான் ஓசனா என்று சொல்கிறார்கள். ஆனால் இதை புரிந்து கொள்வதற்கு போன ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்தது என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் நெடுகளும் கடந்த 40 ஆண்டுகளாக இதை என்னுடைய மாணவர்களுக்கும் ஆயர்களுக்கும் திருச்சபைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு உள்ளே நுழைகிறார் எருசலேமுக்குள்ளே. ஆனால் போன ஞாயிற்றுக்கிழமை வேறொருவர் உள்ளே நுழைந்தார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் பிலாத்து. கோவில் விழா நடக்கப் போகிறது என்றால் கவர்னர் எங்கிருந்தாலும் எருசலேமுக்குள்ளே நுழைந்து விட வேண்டும். ஆக போன ஞாயிற்றுக்கிழமை எருசலேமுக்குள்ளே கவர்னர் நுழைந்தார். அவர்தான் அந்த பிலாத்து என்னும் ஆளுநர். ஆனால் அவர் நுழையும் போது எப்படி நுழைந்தார் தெரியுமா? அதாவது குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியிலே வருகிறார். டாம்பிகமாக அவர் உள்ளே நுழையும் போது அவருக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் யாரு? மக்கள் அல்ல. ஒரு மக்கள் கூட பின்னால் வரவில்லை. ஏழைகள் எல்லாம் பின்னால் வரவில்லை. சோல்ஜர்ஸ், படை வீரர்கள், படை தலைவர்கள், பெரும் படை வருகிறது. வேண்டுமானால் சொல்லலாம் பிரதான ஆசாரியனும் அவருடைய அடிவரடிகளும் உள்ளே அவரோடு கூட நடக்கிறார்கள். ஒருவேளை கீழே நடக்கிறார்கள். பிலாத்து மேலே அமர்ந்து பயணம் செய்கிறார். கீழே அடிவரடிகள், இன்றைய அடிவரடிகள் மாறிய அன்றைக்கும் அடிவரடிகள் இருந்தார்கள். அவர்கள் பயணம் செய்கின்றார்கள் நடந்து. பிரதான ஆசாரியனும் சில பரிசேய தலைவர்களும் மூப்பர்களும், ஆக பெரிய தலைவர்கள் தான் அன்றைக்கு பிலாத்து வரும்போது கூட வந்தது. அன்றைக்கு என்ன சத்தம் போடப்பட்டது தெரியுமா? இன்றைக்கு சத்தம் என்ன? ஹோசானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே எங்களை மீட்டரணும். ஆனால் போன ஞாயிற்றுக்கிழமை என்ன சத்தம் போட்டது தெரியுமா? ஹெயில் சீசர். அந்த சத்தம் தான். ஹெயில் சீசர். சீசர் வாழ்க, சக்கரவர்த்தி வாழ்க, ரோமாபுரியிலே ஆட்சி செய்கிற பேரரசர் வாழ்க என்றுதான் அவர்கள் அன்றைக்கு சத்தம் போட்டார்கள். என் அன்பு உடன்பிறப்புகளே, விசுவாசிகளே, அப்படியானால் போன ஞாயிற்றுக்கிழமை நடந்த வெற்றி பவனிக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற வெற்றி பவனிக்கும் எத்தனை வேறுபாடுகள்! ஆகையினாலே நான் முதலாவது சொன்ன அந்த கருத்தை முடிக்க வேண்டும். கிங் ஆஃப் இஸ்ரேல், பட் திஸ் இஸ் நாட் அ சூப்பர் கிங், பட் அ ஹம்பிள் கிங் எகெயின்ஸ்ட் கிங் பைலட். a humble king. இவர் எதில் வர்றார்? அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்க குதிரை பூட்டிய வண்டியில வந்தார் அவர். இவரோ கழுதையின் மேல் பவனி செய்கின்றார். ஆகினாலே அந்த முதலாவது கிறிஸ்டாலஜியை முடிப்போம். இரண்டாவதாக கிறிஸ்டாலஜிக்கல் டைட்டில் தி லார்ட் கிறிஸ்டாலஜி. ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த கழுதை குட்டியை போய் அவிழ்க்கும் போது அவர்கள் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்பார்கள். இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். ஆண்டவர் இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், கட்டாயமாக அதை சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு திருமறை மாணவனாக ஆண்டவர் இயேசு இந்த வெற்றி பவனிக்கு ஏற்கனவே ஏற்பாடு செய்துவிட்டு தான் உள்ளே நுழைகிறார். ஏற்கனவே ஏற்பாடு செய்துவிட்டு தான் உள்ளே நுழைகிறார். அதை நீங்கள் உணர வேண்டும். ஏற்கனவே பெத்பகே, பெத்தானியா போன்ற கிராமங்களில் போய் இப்படி அவிழ்த்துக்கிட்டு வாங்க, நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இது மாதிரி 2-3 விஷயங்கள் இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். அதனாலே ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். ஆக 2வது டைட்டில் ஆண்டவர் என்ற டைட்டில் ஆகும். 3வதாக, அதாவது யார் இந்த இயேசு என்ற கேள்விக்கு விடை தரும்பொழுது 3வதாக நான் இப்படி ஒரு கிறிஸ்டலாஜிக்கல் டைட்டில் எழுதி வைத்திருக்கிறேன். த லார்ட் ஹூ கம்ஸ் ஆர் த ஒன் ஹூ கம்ஸ். கிரேக்கத்திலே ஹாயர்கமெனோஸ் என்ற ஒரு கிரேக்க ஃப்ரேசியாலஜியை ஆயர்கள் அறிந்திருப்பீர்கள். த ஒன் ஹூ கம்ஸ், வர இருக்கிறவர் இவர்தான். யார் இவர்? வர இருக்கிற மேசியா இவரே, வர இருக்கிற தீர்க்கதரிசி இவரே, வர இருக்கிற கடவுளுடைய மகன் இவரே, வர இருக்கிற தாவீதின் குமாரன் இவரே. ஆகையினாலே வர இருக்கிறவர் என்பது இங்கே சொல்லப்படுகிற, ஏனெனில் வர இருக்கிற தாவீதின் குமாரனுடைய ஆட்சி வாழ்த்து பெறுவதாக என்ற அந்த சப்தத்தை நாம் இங்கே கேட்கிறோம். 4வதாக ஒரு கிறிஸ்டலாஜிக்கல் டைட்டில், அது மிகவும் அற்புதமானது. அது என்னவென்றால் தி இன்கேதரிங் ஷெப்பர்ட் கிங். தி இன்கேதரிங் ஷெப்பர்ட் கிங், அதாவது கூட்டி சேர்க்கிற மேய்ப்பராகிய அரசர். அது நாம் ஏற்கனவே சொன்னது போல எசேக்கியேல் 34 3வது வசனம் 12வது வசனத்தில் வருகிற ஒரு அருமையான ஒரு எதிர்பார்ப்பாகும். வர இருக்கிற கூட்டி சேர்க்கிற மேய்ப்பராகிய அரசர் என்ற ஒரு நல்ல ஆண்டவராகிய இயேசு இங்கே கூட்டி சேர்க்கிறார். யாரையெல்லாம் கூட்டி சேர்க்கிறார்? உடல் ஊனமுற்றோரை கூட்டி சேர்க்கிறார், கிராமப்புற மக்களை கூட்டி சேர்க்கிறார், எளியவர்களை கூட்டி சேர்க்கிறார், நசல் கொண்டவைகளையும் கஷ்டப்படுத்தப்பட்டவைகளையும் நான் கூட்டி சேர்ப்பேன் என்று எசேக்கியேல் 34வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதாவது ஒடுக்கப்பட்டோரையும் நீதி மறுக்கப்பட்டோரையும் கூட்டி சேர்க்கிற மேய்ப்பராகிய அரசர். அவர் மக்களை கண்டபொழுது ஆயனில்லாத ஆடுகளைப் போல சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தவர்களை ஒன்று சேர்க்கிற அரசர் என்பது அங்கே சொல்லப்படுகிற உண்மையாகும். ஆகினாலே அப்படிப்பட்ட இன்கேதரிங் ஷெப்பர்ட் கிங் என்பதும் இங்கே நிறைவேறுகிறது. அன்பான நண்பர்களே, கடைசியாக தாவீதின் மகன் என்ற அந்த கிறிஸ்தியல் பட்டமும் இங்கே நிறைவேறுகிறது. சன் ஆஃப் டேவிட், அதாவது நீதியுள்ள மகனாகிய தாவீதின் குமாரன். அதிலே அங்கே நிறைவு பெறுவது என்னவென்றால், தாவீது 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே செய்த தவறை ஆண்டவராகிய இயேசு அவருடைய குமாரனாக ரெக்டிஃபை பண்ணுகிறார். என்ன செய்தார் தாவீது? நாம் எல்லாருக்கும் தெரியும். அதாவது உடல் ஊனமுற்றோர் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த தாவீது அங்கே தாவீது ஒரு அறியாமையினாலே சொன்ன ஒரு விஷயம், அறியாமையினாலே செய்த ஒரு விஷயம் தாவீதின் மகனாலே ரெக்டிஃபை பண்ணப்படுகிறது. அதே உடல் ஊனமுற்றோரை ஊருக்குள்ளே கூட்டி கொண்டு வந்து கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வைத்து அவர்களை சுகப்படுத்துகிற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே த ஜஸ்ட் சன் ஆஃப் டேவிட் என்பதும் இங்கே வருகிற இன்னொரு அருமையான கிறிஸ்துவியல் பட்டமாகும். இந்த மட்டோடு நாம் நிறுத்திக்கொண்டு அடுத்த ஒரு தலைப்பு என்ன எழுதியிருக்கிறேன் என்றால், 3 qualities of the rally. 3 qualities of the rally. இந்த நாளிலே எல்லா திருச்சபைகளிலும் இந்த ஊர்வலங்கள் நடைபெறும். இந்த ஊர்வலம், இயேசு சென்ற ஊர்வலத்திலே எப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருந்தது என்பதை பற்றி மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3 qualities of the rally, Palm Sunday rally. முதலாவதாக, it was a people's rally. It was a people's rally. அதாவது அடித்தட்டு மக்கள் பேரணி என்று அதை சொல்ல வேண்டும். அடித்தட்டு மக்கள் பேரணி. அதாவது அங்கே அந்த சமய தலைவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம், உலகமே அவன் பின்னே சென்று விட்டதே. உலகம் என்று அங்கு சொல்லப்படுவது ஏழைகளையும் பாவப்பட்டவர்களையும் அனாதைகளையும் விதவைகளையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் குறிக்கும். யாரெல்லாம் அவருக்கு பின்னாடி போனார்கள் என்று நமக்கு தெரியும். அடித்தட்டு மக்கள் தான் அவருக்கு பின்னாடி போனார்கள். ஆகையினாலே இட் வாஸ் a people's rally, not the rally of the powerful. இன்றைக்கு நம்மில் பலர் திருச்சபைகளிலே ஊர்வலம் சென்றோம். அது மக்கள் ஊர்வலமாக இருந்ததா அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஊர்வலமாக இருந்ததா? அதிகாரிகளின் ஊர்வலமாக இருந்ததா
அடித்தட்டு மக்கள் எத்தனை பேர் நம்முடைய ஊர்வலத்திலே கலந்து கொண்டார்கள்? அடித்தட்டு மக்கள் எத்தனை பேர் நம்முடைய ஊர்வலங்களிலே கலந்து கொள்வார்கள்? அப்படி வந்தாலும் அவர்கள் கடைசியிலே தான் வருவார்கள். முதலிலே போகிறவர்கள் யார்? ஊர்வலத்திலே முதல்ல போகிறவர்கள் யார்? கவனமாக இருக்க வேண்டும் போல் தெரிகிறது. இங்கே முதலில் வந்தவர்கள் அடித்தட்டு மக்கள். ஆயினாலே நான் அந்த முதலாவது குறிப்பை முடிக்கிறேன். இட் வாஸ் a people's rally. இரண்டாவதாக இட் வாஸ் a peace rally. அமைதி பேரணி. அது ஒரு அமைதி பேரணி. ஏனெனில் அந்த நாளிலே நடைபெறுகின்ற எல்லாவற்றையும் பார்த்தால் அமைதி அமைதி அமைதி, சமாதானம். அந்த குருத்தோலைகள் சமாதானத்தின் அடையாளம். அங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த கழுதை சமாதானத்தின் அடையாளம். ஆண்டவராகிய இயேசு அந்த நாளில் தான் எருசலேமை நோக்கி உன் சமாதானத்துக்கானவைகளை அறிந்திருப்பாயானால் நலமாயிருக்கும் என்று எருசலேமின் சமாதானத்துக்காக அழுகிறார். ஆக அன்பர்களே, அது ஒரு சமாதான பேரணி, ஒரு அமைதி பேரணி. இன்று நாம் நடத்தின பேரணிகள் அமைதிக்கு பேரணிகளாக அமைந்தனவா? அமைதிக்கான பாடல்களை நாம் பாடினோமா? இன்றைக்கு தமிழகம் அமைதி இல்லாமல் இருப்பது நமக்கு தெரியும். இன்றைய இந்தியா அமைதி இல்லாமல் இருப்பது நமக்கு தெரியும். இப்படி சொன்னால் ஆட்சியாளர்கள் கட்டாயம் நம் மீது கோபப்படுவார்கள் என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் உண்மையான அமைதி இல்லை, உண்மையான சமாதானம் இல்லை. ஒரு போலியான சமாதானத்துக்குள்ளே நாடு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இன்றைய நம்முடைய பேரணிகள் அமைதிக்கு நேரான பேரணிகளாக அமைய வேண்டும் என்று நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக இட் வாஸ் a protest rally. First of all, I said it was a people's rally. Secondly, I said it was a peace rally. And thirdly, it was a protest rally. ஒரு அச்சுறுத்தும் பேரணி. முதலாவது சொன்னோம் அடித்தட்டு மக்கள் பேரணி என்று, இரண்டாவது சொன்னோம் அமைதி பேரணி என்று, மூன்றாவது ஒரு அச்சுறுத்தும் பேரணி அல்லது எதிர்ப்பு பேரணி. அங்கே கட்டாயமாக ஏற்றத்தாழ்வுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு, அங்கே கட்டாயமாக எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷனுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு. அங்கே ஆண்டவராகிய இயேசு அந்த சாட்டை எடுத்துக்கொண்டு அந்த மேஜையில் எல்லாம் கவிழ்த்து போடுகிறார் என்று நமக்கு தெரியும். ஒரு அச்சுறுத்தும் காரியம் நடைபெறுகிறது, ஒரு பெரிய எதிர்ப்பின் காரியம் நடைபெறுகிறது. அங்கே கட்டாயமாக அந்த கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள் ஒரு அச்சுறுத்தும் காரியம். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய அச்சம். ரோமாபுரியிலிருந்து தொடங்கி சீரியா வரையிலும், சீரியாவிலிருந்து தொடங்கி எருசலேம் வரையிலும், எருசலேமிலிருந்து தொடங்கி கலிலேயா வரையிலும் யாரெல்லாம் அதிகாரத்தில் இருந்தார்களோ, ரோமாபுரியில் இருந்த அங்கே மாமன்னன் சக்கரவர்த்தி பேரரசன் சீசருக்கு அச்சுறுத்தல், சிரியாவில் இருந்த கவர்னருக்கு அச்சுறுத்தல், எருசலேமில் இருந்த பிலாத்துவுக்கு அச்சுறுத்தல், கலிலேயாவில் இருந்த ஏரோதுக்கு அச்சுறுத்தல், காயபாவுக்கு அச்சுறுத்தல், அண்ணாவுக்கு அச்சுறுத்தல், அத்தனை அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் அச்சுறுத்தல். ஆகவேனாலே அது அச்சுறுத்தும் பேரணி என்று சொல்லலாம். இன்றைக்கு நாம் சென்ற பேரணிகள் அச்சுறுத்தும் பேரணிகளா? நாமே அச்சுறுத்தப்பட்டிருக்கிறோம், நாமே கலங்கி போயிருக்கிறோம். நாம் எப்படி அநியாயம் செய்கிறவர்களுக்கு எதிராக அச்சுறுத்த போகிறோம்? நண்பர்களே, ஆண்டவர் இயேசு சென்ற பேரணி ஒரு அச்சுறுத்தும் பேரணி என்பதை மறந்து போகக்கூடாது. நான் முடிக்க வேண்டும். ஆயினாலே இன்றைய பேரணிகள் நாம் வந்த ஊர்வலங்கள் இப்படிப்பட்டவைகளாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே நம்முடைய திருச்சபைகளை ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய திருச்சபைகளிலே நடைபெறும் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. அமைதி பீப்புள்ஸ் ரேலி, பீஸ் ரேலி, புரொட்டஸ்ட் ரேலி, அடித்தட்டு மக்கள் பேரணி, அமைதி பேரணி, அச்சுறுத்து பேரணி, இவைகளை நாமும் செய்து ஆண்டவருடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த ஆண்டவர் அருள் செய்வாராக. ஆமென்.